அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இது கரூர் செல்வா ஸ்டாக் யூடியூப் சேனல். திஸ் இஸ் 1 line sentence and 10 lines meaning in Tamil. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் ஏமாற்றுக்காரன், துரோகி, மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவன், அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுப்பவன், பணத்தை பறிப்பவன், எல்லா விதமான முறைகேடுகளில் ஈடுபடுபவன் பயந்து பயந்து தான் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி, அவன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இருந்தாலும் சரி, பயந்து பயந்து தான் அது வாழணும். ஆனால் இந்த உலகத்தில் யதார்த்தமானவன், யாரையும் ஏமாற்ற தெரியாதவன், அப்பாவி, தன்னை நம்பியே பிழைப்பவன், மனிதாபிமானம் உள்ளவன், இவன் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக வாழலாம், எங்கே வேணால் படுத்து தூங்கலாம். இதுதான் இந்த உலகம். ஏமாற்றுக்காரன், கள்ள உறவு வைத்துள்ளவன், கள்ள உறவு வைத்துள்ளவள் என்றைக்குமே நிரந்தரமாக தைரியமாக வாழவே முடியாது. சமுதாயத்திலே ஆகட்டும், நாட்டிலே ஆகட்டும், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அதுதான் இந்த சொசைட்டி. அதுதான் என்றைக்குமே அடுத்தவனை ஏமாற்றி வாழ்கிறவன் நிரந்தரமாக தைரியமாக வாழவே முடியாது. கண்டிப்பாக யதார்த்தமானவன், உண்மையை சொல்கிறவன், பொய் சொல்லாதவன், மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்கிறவன் எங்கே வேணால் படுத்து தூங்கலாம். அவனுக்கு சாவே கிடையாது. அவன் செத்து போனால் கூட அவனுக்கு சாவு கிடையாது. அவன் மறுபடியும் உயிர்ப்பித்து வருவான். இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் இந்த காலத்தில் இருக்கிற உலகம் அத்தனையும் ஏமாற்று உலகம்தான். பெண்கள் ஆண்களை ஏமாத்துறது, ஆண்கள் பெண்களை ஏமாத்துறது, மனசாட்சியோடு நடந்துக்கிட்டால் என்றைக்குமே அவனுக்கு சாவே இல்லை. இன்றைக்கி இருக்கிற உலகம் அத்தனை 100க்கு 90% ஏமாத்துகிற உலகம்தான். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் கரூர் செல்வா ஸ்டாக், என்னுடைய பேர் செல்வராஜ். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சொசைட்டி சமுதாயத்தை பற்றி, அரசியல் வேண்டியதில்லை, சமுதாயத்தில் நடக்கிற அத்தனை திலுமுலை பற்றி டெய்லி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சமுதாயத்தில், குடும்பத்தில் குடும்பத்தில் நீ பார்த்திங்கன்னா குடும்ப அயோக்கியத்தனம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் அப்படியே நாட்டையும் பிரதிபலிக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை பித்தலாட்டம், அத்தனை ப்ராடு. எந்த முக்கால்வாசி பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கால்வாசி பெண்கள் அத்தனையுமே தன்னுடைய கணவன்களை ஏமாத்துறாங்க. கால்வாசி ஆண்கள் தான் தன்னுடைய மனைவியை ஏமாத்துறாங்க. பெண்கள் அனைத்து சமுதாயத்திலையும், எல்லா சமுதாயத்திலையும் சொல்ல வரல, குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிள்ளைங்களையும், அந்த பெத்த பிள்ளைங்களை, கணவன்மார்களை விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த சமுதாயம் அப்படி இருக்குது. சமத்துவமான சமுதாயம். எப்போ சமத்துவம் குடும்பத்தில் வந்ததோ, ஏமாத்து சமத்துவம், அதே மாதிரி நாட்டில் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. அத்தனை பொய். மனசாட்சிக்குட்பட்டு நடங்க. சட்டங்கிறது சட்டம் படித்தவங்களுக்கு சட்டம், படிக்காதவங்களுக்கு சட்டம்தான். சட்டத்துங்கிற பேரில் மக்களை ஏமாற்றாதீங்க. குடும்பத்தில் எப்படி தான் ஏமாத்துறாங்க, நாட்டில் எப்படி தான் ஏமாத்துறாங்க, வீட்டில் எப்படி தான் ஏமாத்துறாங்க, எல்லாம் ஏமாற்று வேலை நடக்குது. தயவு செஞ்சு மனசாட்சியோடு நடந்துங்க. கன்சைன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சைன்ஸ் and then law. Conscience is important. This is the world truth. First of all, conscience and then law. Please share this video. Thank you very much.